இளநிலை MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 23ஆம் தேதி கடைசி நாள் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான அந்த இளநிலை MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான அந்த விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் என்பது ஜூலை 23ஆம் தேதி வரையிலும் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரையிலும் கொடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் நலனுக்காக தமிழ்நாடு மருத்துவக் குழு என்பது இளநிலை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பத்துக்கான தகுதியான ஆவணங்கள் பட்டியலிட்டு 28 ஏப்ரல் அன்று வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்க 29ஆம் தேதி வரையிலும் கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக அந்த விண்ணப்பம் என்பது பெறப்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மருத்துவ தேர்வுக்குழு என்பது 41,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் என்பது பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீட் தேர்வு முடிவுகள் நேற்று அறிவிக்கப்படாததால் விண்ணப்ப பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் ஒரு வாரத்திற்கு மேலும் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியம், தகுதியற்ற விண்ணப்பதாரர்களின் பட்டியலை வெளியிடுதல் உள்ளிட்டவைக்கான அந்த கால அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் இந்த கால நீட்டிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை கடைசி தேதிக்கு முன்னதாகவே பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்களுக்கு ஏற்றவாறு அனைத்து இந்த கவுன்சிலிங் முறைப்படி நடக்கக்கூடிய அனைத்து கலந்தாய்வுகளுக்கான ஏற்பாடுகளும் அதன் பிறகு நடைபெறும் என்றும் அதற்கான தேதிகளும் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் விண்ணப்பதாரர்கள் 23ஆம் தேதிக்கு முன்னதாகவே 23ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே அனைத்து விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தேர்வுக்குழு சார்பில் தற்பொழுது அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. செலினா, தற்பொழுது MBBS BDS விண்ணப்பிக்க ஜூலை 23 கடைசி நாள் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கலந்தாய்வுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? நீட் தேர்வு முடிவு வந்த பிறகாக இது தொடர்பாக எந்த நாளில் இந்த கலந்தாய்வு தொடர்பான தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதே போல கடந்த கொரோனா காலத்திற்கு பிறகாகவே பொதுப்பிரிவு கலந்தாய்வு என்பது ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகிறது. சிறப்பு பிரிவு கலந்தாய்வு மட்டுமே நேரடி கலந்தாய்வாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கலந்தாய்வு இந்த ஆண்டு அனைத்து கலந்தாய்வுமே நேரடியாக நடைபெறுமா அல்லது ஆன்லைன் மூலமாக இந்த கலந்தாய்வுகள் நடைபெறுமா என்பது தொடர்பாக தேசிய தேர்வு குழு ஆணையம் என்பது முடிவு செய்யப்பட்ட பிறகாக அந்த தேதிகள் என்பது அறிவிக்கப்படும். முதலாவதாக அந்த இந்திய கவுன்சிலிங் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த MBBS மற்றும் BDS இடங்களுக்கான கலந்தாய்வு என்பது நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக மாநில கல்வியில் இருக்கக்கூடிய இளநிலை மற்றும் மருத்துவ படிப்பிற்கான அந்த BDS இடங்களுக்கான அந்த கலந்தாய்வு என்பது நடைபெறும். அதற்கான தேதிகள் என்பது நீட் தேர்வு முடிவு வந்த பிறகுதான் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 23ஆம் தேதி வரையிலும் கடைசி நாட்களாக அந்த விண்ணப்பிக்கக்கூடிய நாள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தேசிய தேர்வு முகமை என்பது தேதிகள் அறிவிக்கப்படும். எந்த நாட்களில் கவுன்சிலிங் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பான தேதிகள் அறிவிக்கப்படும். எத்தனை இடங்கள் தமிழகத்தில் தற்போது இருக்கிறது, மாணவர்கள் எத்தனை பேர் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை பரிசீலனை செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.